கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களை போன்ற அம்பிகை அடியார்களை சந்தித்து ஒவ்வொரு நாளும் அபிராம பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதி அப்படின்ற ஒவ்வொரு பாடலையும் சுவைக்கும் பொழுது மனம் ஆனந்தம் கொள்கிறது. இன்று பாடல் 31. அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. அம்பாளையும் சுவாமியும் அர்த்தநாரி ஸ்வரூபமாக பார்க்கணுன்னா இந்த பாடல் தான். உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்து இங்கு யமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை, ஈன்றெடுப்பாள் ஒரு தாயும் இல்லை, அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே. ரொம்ப அழகான பாடல். சரி, இந்த பாடல் என்ன பலனை கிடைக்கும்? 31வது பாடல். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை. மனைவிக்கு கணவன் மேலே ரொம்ப அன்பு, பயங்கரமான ஒரு ஈகோ. ஆனால் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கூட அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்காங்க. இல்லை கணவன் ரொம்ப பொறுப்பாக இருக்காங்க, மனைவி அவர்கிட்ட ஒரு அன்போ பிரியமோ இல்லாமல் இருக்காங்க. இல்லை ரொம்ப ஒத்துமையாக இருந்தவங்களுக்குள்ள நடுவில் யாரோ ஒருத்தர், மூணாவது நபர், குடும்ப உறவினரோ இல்லை நண்பரோ யாருடைய அம்மா அப்பா மூலமாகவோ இப்படி சில சமயம் ஏதோ ஒருத்தரால் பிரச்சனை வருது. ஆனால் குழந்தை இருக்கும் வீட்டில். இல்லை நல்ல கணவன் மனைவி பிரியறதுக்கான ஒரு காரணமே இருக்காது. இவங்களும் அவங்க மேலே அன்பு, அவங்களுக்கு இவங்க மேலே அன்பு, யாரோ ஒருத்தருடைய விளையாட்டு அவங்கள பிரிய வைக்கும். இல்லை அவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு பொறுமை இல்லை, சண்டை வருது. ஒத்துமைக்கு, குடும்ப ஒற்றுமைக்கு நிறைய விவாகரத்தெல்லாம் குறைஞ்சி 2 பேரும் அன்போட விட்டு கொடுத்து வாழறதுக்கான ஒரு சான்ஸ் உண்டானா அது இந்த பாடல் தாங்க. நம்பிக்கையோடு பாடுங்க. அந்த சூழ்நிலையில் இருக்கிற அந்த கணவனோ மனைவியோ அதை பாடுங்க. அவங்களுக்கு அதை பாட பிடிக்கலை, கோபம் சுவாமி மேலே அப்படிலாம் இருந்தால், யார் அவங்க சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அம்மாவோ அப்பாவோ சகோதரியோ யாரை வேணாலும் அதை பாடலாம். இல்லை நாங்கள் 2 பேரும் ஒத்துமையாக தாங்க இருக்கோம், நானும் என் கணவரும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக பாடுங்க. இதே மாதிரி தம்பதி சமேதராக ஒத்துமையாக இருந்து, நான் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருடைய வாழ்க்கை லட்சியமும் 80வது சதாபிஷேகம், 100வது கனகாபிஷேகம்லாம் கணவன் மனைவியாக அழகாக திருக்கடையூரில் குழந்தைங்க குடும்பத்தோடு, அவங்க மனைவி குழந்தைங்களோடு குலம் குலமாக நல்லா இருக்கணும்னு அவளுடைய திருவடி கமலங்களை வணங்கி அங்கே போய் அவகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது தான். அப்படி ஒரு ஒற்றுமையான வாழ்க்கை, நல்ல நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்றால் 31வது பாடல். அப்படி என்ன சொல்லியிருக்கார் பாருங்க. உமையும், உமை அப்படின்னா அம்பாள், உமை ஒரு பாகனும். சுவாமி பேரை எப்படி சொல்கிறார் பாருங்களேன். ஒரு பக்கம் உமை, அந்த உமைக்கே பாதியாக சுவாமி வந்துட்டார். அப்போ உமை ஒரு பாகன், பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. பாகத்தில் 1 அப்படியே சுவாமி. அப்போ அர்த்தநாரி ஸ்வரூபமாக ரசிக்கிறார். இப்படி தான் அவர் கணபதி காப்பிலையும் ஆரம்பித்தார். தாரமர் கொன்றை சிவபெருமான், செண்பகமாலை அம்பாள், 2 பேரையும் ஒன்றா வச்சு தான் அர்த்தநாரியாக அவர் தரிசனம் பண்ணுறார். அம்பாள் பக்தராக இருந்தாலும் ஒன்று புரிஞ்சுக்கணும், சிவபக்தராக இருந்தாலும் அம்பாளை பிரிச்சுட்டு வணங்க முடியாது. சிவபக்தர் தான் சம்பந்தர், பால் கொடுத்தது அம்பாள். திருமூலர் சிவனை பற்றி தான் பாடுறார். திருமந்திரத்தில் நிறைய இடத்துல சக்தி வழிபாடை பற்றி பாடுறார். சிவம்னாலே அங்கே சக்தி இல்லாமல் இருக்காது. அதே மாதிரி சக்தி வழிபாட்டில் இருப்பவர்கள் சிவனை விடுத்து அவளை வணங்கவே முடியாது. இதுதான் உண்மை. அதை தான் சொல்லுது. உதாரணத்துக்கு பிருகுமுனிவர் நான் சிவனை மட்டும்தான் அங்கே வணங்குவேன்னு வரார், சிவனை மட்டும் சுற்றுறேன்னார். அம்பாளுக்கு வந்தது, அது என்ன சிவசக்தி, நாங்கள் ஒன்று, நீ எப்படி அவரை மட்டும் சுற்றுவேன், நான் தானே அம்மா. சிவம் வெறும் ஒரு அசையாத விஷயம். சக்தி இருந்தால் தான் அந்த விஷயத்துக்கு ஒரு மொபிலிட்டியே கிடைக்கும். இதை சிவபெருமான் கிட்ட எப்படியா பண்ணணும், அவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம். திருப்பி முனிவர் வரார். அப்படியே அம்பாள் சுவாமி கிட்ட இருக்க உட்காந்துட்டா. இப்போ எப்படி என்னை விட்டுட்டு சுற்றுறேன். அவர் வண்டு வடிவம் எடுத்து அப்படியே தொலைச்சி போகிறார். இது என்ன இப்படி? அப்போ தனித்தனி வடிவமாக இருந்தால் தானே இப்படி யாராவது நடுவில் வராங்க. இப்போ நமக்குள்ளே யாராவது 3வது நபர் வரவே கூடாதுன்னா 2 பேரும் ஒன்றா ஆகிடணுன்ட்டு அம்பாள் கௌரி என்ற நாமத்தோடு கேதாரத்தில் விரதம் இருந்து கேதார கௌரி என்ற நாமம் பெற்று சுவாமி கிட்ட இடப்பக்கத்தை வாங்குறான். திருச்செங்கோடிலையும் சுவாமியை அர்த்தநாரீஸ்வரராக வணங்கலாம். அதனால் அர்த்தநாரியாக தான் இவர் அம்பாளை அப்படியே மனசார தரிசனம் பண்ணுறார். ஏக உருவில் இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். இனி எண்ணுவதற்கு ஒன்று, இனிமேல் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. இப்போ ஏதோ ஒரு இக்கட்டான நிலை தானே மதம் மாறுவாங்க.
வேறு சமயமே எனக்கு இல்லைன்ட்டார். இதை விட யாருக்காவது ஒரு இக்கட்டான சமயம் இருக்குமா? நிலா வரலன்னா கீழே விழுந்துருவார். டாக்டர் 50% சான்ஸ் இருக்குது உயிரை காப்பாற்றினா, அந்த 50%க்கு வேண்டலாம். அமாவாசை அன்னைக்கு நிலா கேட்குறது எப்படிங்க இருக்குது? ஆனால் நிலா கேட்குறாரு. அமாவாசை அன்னைக்கு நிலா வருமா அப்படின்றது சங்கேத வார்த்தைகள் மாதிரி இந்த சில கொள்ளையர்கள்லாம் பேசுகிற மாதிரி திரைப்படத்தில் பார்த்துப்போம். அப்படி தான் நடக்காத ஒரு விஷயம், ஆனால் நடந்தது. அப்போ இதை விட இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு மனிதனால் இருக்க முடியுமா? நிலா வரலன்னா உயிர் போயிடும். அப்போவும் சொல்கிறார், இந்த பார், நீ நிலா கொடுத்தா கொடு, எனக்கு உன்னை விட்டால் யாரும் இல்லை, வேறு தெய்வமும் இல்லை, வேறு சமயங்கள் இல்லை, ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை. நிலா வந்தாலும் இங்கே வாழ்ந்து உங்ககிட்ட முக்தி தான், நிலா வரலனாலும் இங்கேயே விழுந்து உங்ககிட்ட தான் வரப்போகிறேன், மறுபடியும் எனக்கு பிறவி கிடையாது, இனிமேல் முக்தி. அதனால் இனிமேல் புதுசாக ஒரு அம்மா கிட்ட போய் நான் வயத்தில் பிறக்க மாட்டேன். ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை, இனிமேல் எந்த அம்மாவும் என்னை பெற்றுக்க மாட்டேன். ஏன்? பெரிய அம்மா நீ தான், எனக்கு உங்ககிட்டயே நான் இருக்க போகிறேன். அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே. அமையும் அமையுறுனா விளக்கிடு. எதிலேருந்து? அப்படியே வழவழவழன்னு மூங்கில் மாதிரி இருக்குமா பெண்களுடைய தோல், அதிலேருந்து விளக்கிட்டு என்ன பண்ணணும்? வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன். வேயிறு தோழி பங்கன், யாருடைய தோழின்? அதாவது அம்பிகைக்கு வழவழப்பாக இருக்குமா, அந்த தோழினுடைய பங்கு சிவபெருமான். அர்த்தநாரி கோலத்தை விடம் உண்ட கண்டன் சொல்லிட்டு ஞானசம்பந்த பெருமான் பாடுறார் எங்கள் கோளறு பதிகத்தில். அதனால் இந்த பெண்களுடைய அழகான தோல் மீது இருக்கக்கூடிய ஆசையை அறுத்தெறிஞ்சு உன்னுடைய ஒரு திருவடியிலையும் சுவாமி திருவடியிலையுமே நான் என்றும் இருக்க வேண்டும். உங்களை தவிர வேறு சமயமும் இல்லை, ஒரு தாயும் இல்லை, வேறு பெண்கள் மீது எனக்கு ஆசையும் தேவையில்லை அப்படின்ற அளவு ஒரு அழகான பாடல். ஒருத்தர் தான் வந்தாங்க, ஆனால் ஒருத்தரில் 2 பேர் இருக்காங்க, இணை பிரியாத தம்பதியராக இருக்கிறாங்க அப்படின்னு பாடுறதுனால இந்த பாடலை படிக்க 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 நமக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை மேலோங்கும். அதனால் ஒற்றுமை, கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க, பெரிய அவசியமே இல்லை, ஏதோ ஒரு சின்ன ஈகோ சேர்ந்துடலாம். இந்த பாடலை பாராயணம் செய்யுங்கள், நம்பிக்கையோடு பாராயணம் செய்யுங்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் ஒற்றுமை, கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். நன்றி, வணக்கம்.